சோழன் நான் இந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டால் தான் சரியாக வரும் என்று கூறி தன் வாழ்க்கை மற்றவர் தீர்மானிக்க முடியாது என்கிறார். இந்த வீட்டிற்கு அந்த பொண்ணு வந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று காயத்ரியை நிராகரிக்க முடிவை உறுதியாக சொல்கிறார். நிலா காயத்ரியை அழைத்து வருவதால் தான் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கேட்கிறார். காயத்ரி அழைத்து வருவது இவர்கள் தான் என்று மற்றொருவர் கூற அதற்கு சோலை யார் கூட்டிகிட்டு வர சொன்னான்? நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் என்று கோபமாக கேட்கிறார். இவருக்கு நடந்ததைப் போல் மற்றொன்று தானே சொன்னதாக இப்போது இது தவறு என்று உணர்ந்து தெரியாமல் சொல்லி தொலைத்து விட்டதாக வருந்துகிறார். உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு தான் நாங்கள் காயத்ரியா என்று ஒரு கேட்க சோலை தான் தவறு செய்வதை ஒப்புக்கொண்டார். என் மனசுக்குள்ளே நிலா மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் யாரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தினாலும் என்னால் நிலா இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அவளை என்று தான் காதலியை உறுதியாக வெளிப்படுத்துகிறார். எல்லாமே தெரிந்தும் எல்லாரும் நடிப்பதாக இல்லை என்றால் இவரை பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுகிறார். பிரச்சனை தான் இங்கிருந்தால் நானே என்று கூறி நான் இப்பே கிளம்புறேன் என்று கேட்டால் ஓடி போயிட்டேன்னு சொல்லுங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே முயற்சி செய்கிறார். நிலாவை எவ்வளவு விரும்புகிறேன் என்று தெரிந்ததும் இப்படி நடக்க எல்லோருக்கும் எப்படி அனுமதிக்க என்று கேட்கிறார்கள். நிலா தான் காயத்ரி இவருடன் சேர்த்து வைப்பதாக போவதாக சொல்லி கொண்டிருந்ததாகவும் மற்றவர்கள் தலையாட்டுகிறார்கள் என்று கோபப்படுகிறார்கள். தான் தவறு செய்வதை மீண்டும் ஒப்புக்கொண்ட நிலாவை மனசில் வச்சுக்கிட்டே காயத்ரி பேசினது தப்பு தான் என்று கூறுகிறார். வீட்டில் நிலா பக்கமாக பலரும் நிற்பதாகவும் என் பக்கம் யாரும் இல்லை என்று கேள்வி கேட்டு இனிமேல் நான் இங்கே இருக்கவே போகிறதில்லை என்று வீட்டை விட்டு வெளியே போகிறார். நிலா காயத்ரி இங்கே கூப்பிட்டு வரும்போது நான் இல்லைன்னு தெரிஞ்சால் காயத்ரி திரும்ப போயிடுவாள்ல. நான் போகிறேன், எங்கேயோ போகிறேன், எப்படியோ போங்க என்று கிளம்ப முயற்கிறார். மற்றவர்கள் அவரை போக விடாமல் தடுக்கிறார்கள். காயத்ரி திருமணம் மற்றும் மிரட்டல் தடுக்க ஒருவரிடம் எனக்கு இந்த ஒரு பொண்ணு வேணாம் ப்ளீஸ்யா என கெஞ்சுகிறார். காயத்ரி அழைத்து கொண்டு நிலா இங்கு வந்து கொண்டிருப்பதாகவும் நிலா வருவதற்கு இவர் வீட்டை விட்டு வெளியே பார்த்தால் நிலா அந்த பெண்ணை என்னை நினைப்பாள் என்று மிரட்டுகிறார். நிலா அந்த பொண்ணு இங்கே வர வரைக்கும் இவனை வீட்டை விட்டு நகராமல் பார்த்துக்கணும் என்று சொல்லி வீட்டிற்குள்ளே இருக்க சொல்லி முடிவெடுக்கிறார்.